வாழ்க வளமுடன். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் ஆன சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கேக்குதா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது குருமகான் அவர்களின் தெய்வீக குரலில் நாம் எல்லோரும் பஞ்சபூத நவகிரக தவம் செய்தோம். தவத்திற்கு முன்பும் அதற்கு பின்பும் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். துரியம். பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அன்புள்ளம் கொண்ட இருபால்மை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் நமது குருமகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. வாழ்க வளமுடன். தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். குருவடி போற்றி. சான்றோர் பெருமக்களே, இன்றைய தலைப்பு நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அதை பற்றி சிறிதாக சிந்திப்போம். ஆன்மீகம் என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது இதிகாசங்களில் உள்ள கருத்துக்கள். அந்த வகையில ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் அதுல 3 தாய்மார்கள், கைகேயி, கோசலை, சுமித்திரை, மூவருமே நாடாளும் மன்னரின் மனைவிகள். கைகேயி, என் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும். இது என்ன தன்மை? மிருக குணம். ஆன்மீக அடிச்சுவடு அங்கே இல்லை. கோசலை, காடும் வேண்டாம் நாடும் வேண்டாம், என் மகன் ராமனே எனக்கு மகனாக இருந்தால் போதும். இது மனித பெண், இயற்கையில் நல்ல குணம். அடுத்து சுமித்திரை, லக்ஷ்மணா, ராமனுக்கு முன்பாக காட்டிற்கு செல்ல தயாராகு. ஒருவேளை ராமன் இறக்கும் செய்தி வருவதற்கு முன் லட்சுமணன் இறந்து விட்டான் என்ற செய்தி வரணும். ராமனை காக்க வேண்டும் என்பது அவளுடைய உணர்வு. இது தெய்வப்பெண். எப்பேற்பட்ட குணமுள்ள ராணி சுமித்திரை மன்னன் தசரதனுக்கு. அதனால்தான் என்னவோ இன்றைக்கும் ராம ஜென்மபூமி என்று சொல்லக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய நம் இந்திய திருநாடு ஆன்மீக பூமி என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகிறது. ஆக ஆன்மீகம் என்பது ஆஸ்திகமா நாத்திகமா அல்லது இரண்டும் கலந்த கலவையா? ஆர் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன்? இங்கேதான் மகரிஷி அவர்களின் வேதாத்திரியம் உள்ளே வருது. ஒரு முறை ஒரு அன்பர் நம் குருவிடம், நான் மன்றத்திற்கும் வருகிறேன், அதே நேரம் நான்வெஜும் சாப்பிடுகிறேன், என்னால் அசைவம் நிறுத்த முடியவில்லை, நான் என்ன செய்யட்டும் என்றார். அதற்கு மகான் சொன்ன பதில், கொஞ்ச நாளில் ஒன்று அசைவம் சாப்பிட நிறுத்தி விடுவீர்கள் அல்லது மன்றத்துக்கு போவதை நிறுத்தி விடுவீர்கள் என்றாரே பார்க்கணும். அதுபோல ஆன்மீக உணர்வு வந்தாலே அங்கே ஞான வாசல் திறந்துவிடும். எனக்கு ஞானம் வந்தாச்சா, நான் ஞானம் பெற்று விட்டேனா என்ற கேள்வி நம்முள் அடிக்கடி வரும். இதுக்கு மகரிஷி அவர்கள் கூறும் பதில்,
உங்களின் குடும்ப அமைதிக்கு நீங்கள் ஒரு முழு கருவியாக இருந்துவிட்டால் அதுவே நீங்கள் ஞானம் பெற்றதற்கான அத்தாட்சி என்பார். அது மட்டுமா, விழிப்பு நிலையில் சறுக்கல் ஏற்பட்டால் ஞானம் போய்விடும் என்றும் நம்மை எச்சரிக்கை செய்கிறார் நம் குரு. ஒரு பக்கம் சிக்கன பிடித்துக் கொண்டேன் என்கிறார் மாணிக்க வாசகர். நம் குரு மேலும் ஒருபடி மேலே போய் ஞானம் என்பது வாழ்க்கையின் விளக்கு என்கிறார். ஆன்ம ஞானம் பெற்றுவிட்டால் அங்கே நிம்மதி குடிகொள்ளும். இது நாரதற்கும் அவரின் குருவான யோகி சனத்குமாரனுக்கும் நடந்த உரையாடல். ஆன்மாவை அறியக்கூடிய முதல் படி பக்தி, அடுத்தபடி ஞானம். சிவன், சிவ பிளஸ் ஆண், அதாவது ஆண் எனும் சிவ மூலமே ஆன்மீகம் என்கிறார் ஒரு சித்தர். குடும்பத்திற்கு செய்யும் சேவையும் ஆன்மீகமே. மகாபாரதத்துல குரு துரோணாச்சாரியார் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. ஆனால் அவர் இருக்கும் இடம், சேர்ந்துள்ள இடம் வேறு மாதிரி. விளைவு, அஸ்வத்தாமன் என்கிற குதிரை கொல்லப்பட்ட அதே தர்மன் பாதி மட்டும் சொல்ல, அதாவது அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு சொல்றாப்புல, அது தர்மம் பார்த்து தான் சொல்றாப்புல. அங்கே துரோணாச்சாரியருக்கு விழிப்பு நிலை போய் மகன் மீது உள்ள பற்றினால் முழு பலமும் இழந்து சரிந்து விழுகிறார். கோவில், ஆலயம் ஒரு காந்தக்களம். இருப்பவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், பெருக்கிக் கொள்கிறார்கள். இல்லாதவர்கள் கொடுத்துட்டு வருகிறார்கள். சில நேரங்களில் அத்தகையவர்களுக்கு குறையவும் செய்கிறது. ஆன்மா லயப்படும் ஆலயம். அதுபோல ஞானம் என்ற சூரியன் என்கிறார் பாரதி. ஆன்மா தூய்மை பெறுவதே ஆன்மீகம். ஆன்மாவில் ஓடிக்கொண்டிருக்கும் மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய களங்கங்கள் போக்கணும். இறைவன் பிளஸ் களங்கங்கள் மனிதன். இப்போ கபடி விளையாட்டுல ஒருத்தன் காலை பிடிச்சுக்கிட்டா மற்றவர்களும் வந்து பிடித்துக் கொள்வார்கள். அது போலத்தான் ஒன்று வந்தாலும் மற்ற எல்லாம் சேர்ந்து அழுத்தி அமுக்கி மேல வர முடியாமல் செய்துவிடும். இயற்கை அறிவு அவசியம் என்கிறார் நம் குரு. காரணம், இயற்கை என்பதுதானே ஆன்மீகம், அதுதானே இந்த உலகம். The beauty in the world is simply a reflection of the beauty of your own heart. ஆக ஆன்மீக பாதையில் நம் மனம் பயணிக்கும் போது அங்கே மனம் விரிவடைகிறது. பக்தி மார்க்கத்துல செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு. பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை இலக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள் என்பார்கள். தெய்வ புலவரின் குரலும் அப்படித்தான் இருக்கு. அதாவது இந்த கருத்துக்கு ஒட்டிதான் இருக்கு. அதாவது அவ்வித்தழுக்காருடையானை செய்யவள் தங்கையை காட்டிவிடும் அப்படின்ட்டு குரல் சொல்லுது. நம் குருவும் இந்த பொறாமை குணம் கூடவே கூடாது என்கிறார். பொறுக்க முடியாமையே பொறாமை என்று விளக்கம் தருகிறார். தெய்வம் உலக உயிர்களின் மனதை அறியும் ஆற்றல் உடையது. அதனால் அடுத்தவர் மனத்தின் கண் நிகழ்வதை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவனை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். அதாவது ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்திற்கு ஒப்புக்கொள்ளல். இது திருக்குறள். நம் மகான் தந்துள்ள துரியத விளக்கத்துல கூட இந்த பீனியல் சுரப்பியின் திறன் பற்றி நாம குறிப்பிடுவது நமக்கு தெரியும். ஆசிரியர் பெருமக்கள் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அடுத்த நிகழ்வு இருப்பது, அதாவது முன்கூட்டியே தெரிய வருமா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நாம் அப்பொழுதுதான் ஒரு வருகையை பற்றி நினைத்து முடிக்கும் முன் நம் மனதில் நினைத்த நபர் நம் கண் முன்னே வந்து விடுவார். இது நமக்கு துரியத இதுல விளக்கம் கொடுக்கும்போது நமக்கு கேள்விப்பட்டது. எப்படி நம் பொருட்களை தேவையானபடி அடுக்கி வைக்கிறோமோ அதுபோல நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நமக்கு ஞானம் வேண்டும் என்கிறார் நம் குரு. ஆக ஞானம் தேட ஆரம்பித்து விட்டால் அது நம்மை தேடி வந்து அடையும். அதுக்குத்தான் மகான் தந்துள்ள மனவளக்கலை பயிற்சிகள். இந்த பயிற்சிகள் நம்மை ஆன்மீகத்தில் உயர்த்தும். இயற்கை சட்டம் பற்றி மகான் புத்தர் கூறுவது, when you wish good for others, good things come back to you. This is the law of nature அப்படிங்கிறார். நம் மகான் கருத்து இதேதான். நாம் பிறரை வாழ்த்தும் போது அதில் அதிகமான நன்மைகளை பெறுவது நான் தான். ஆன்மா மகிழ்ச்சி பெற்று வாழும் வாழ்வே ஆன்மீக வாழ்க்கை. அதை அறிவு மூலம் உணரும் போது அது ஞான வாழ்க்கை. அறிவின் தெளிவுதான் ஞானம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதுவும் ஆன்மீகத்தில் ஒரு பார்ட். இதை நம் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணா கூறுவது, மூட நம்பிக்கையை எதிர்த்து போராடுங்கள், அது அறிவியலுக்கு எதிரி என்பதால் அப்படிங்கிறாரு. அறிவியலில் கலந்திருப்பதும் அறிவுதானே. ஆன்மீகத்தின் மூலம் பொருள் வளமும் கூடுகிறது. அது மட்டுமா, அருள் வளமும் கூடுகிறது என்கிறார் நம் குரு. ஞான களஞ்சிய வரிகள் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மீகத்துறை என்றால் அறிவை நாடி அதன் இயக்கம் இயல்பு கண்டு அந்த சக்தி உயிரினங்கள் அனைத்திலும் அவ்வுருவமே தான் மேன்மையுடன் அந்தந்த நிலைமைக்கேற்ப மிக சிறப்பாய் விளக்கும் நிலை அறிவதாகும் அப்படின்ட்டு ஞான களஞ்சிய குரு சொல்றாரு. ஆக நம்மிடம் உள்ள ஆன்மா மேன்மையுடன் இயங்குவதே ஆன்மீகம் நிறைந்த உணர்வு. நாம் எல்லோரும் இறைநிலையின் மறு உருவம், இயக்கி கொண்டிருப்பதும் இறைநிலைதான் என்பதை உணர்வதே ஆன்மீகம். அப்போ அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அடிக்கடி கேள்விப்படுறதுதான், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு. பொதுவாக குழந்தைகள் எதையும் ஆர்வத்துடன் கேட்பார்கள், பெரியவர்கள் கேட்பதில்லை.
ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, திருப்பூர்ல பிறந்தேன், சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு வச்சுக்கோங்க. பெரியவர் என்ன செய்வாரு, அப்படியா அப்படின்னு முடிச்சுக்குருவாரு. அப்போ ஆனா குழந்தைகள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கேள்விக்கு, "ஏன் சென்னை வந்தீர்கள்?" என்று ஆரம்பிப்பார்கள். குழந்தைகளின் கற்றலுக்கும், கற்பனைக்கும் கேள்விகளே ஆதாரம். ஒரு தீவில் இருக்கும் உயிரினங்கள் போல, இன்னொரு தீவில் ஏன் இல்லை? என்ற கேள்வியே சார்லஸ் டார்வின் உருவாக்கிய பரிணாம கொள்கைக்கு ஆதாரம். யுரேனியம் ஏன் ஒளிர்கிறது என்ற கேள்வியில் இருந்தே மேரி கியூரி கதிர்வீச்சை கண்டறிந்தார். கேள்விகளே பாதைகளை திறக்கும், வாய்ப்புகளை உருவாக்கும். நம் மகானுக்கும் அடிப்படையை பக்திதான். கோவிலில் அதிகாலையில் கணேச பெருமானுக்கு அவர் செய்த தொண்டு மிக அளப்பெரியது. அடுத்த கட்டமாக நான் யார் என்ற கேள்வி ஞானம். இதைத்தான் சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்கிறார் குரு. ஆக ஆன்மீகத்தில் முதல் நிலை பக்தி, முடியும் நிலை அறிவால் கிடைத்த ஞான நிலை. இன்று ஆடி வெள்ளி வரலட்சுமியை விரதம் இருந்து வழிபடும் நாள் கூட, பெண்களுக்கென்றே உகந்த நாள் இது பக்தியிலே. நம்ம மனவளக்கலையில எல்லாருமே அறிவில் மேன்மை பெற்றவர்கள் அப்படிதான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இப்ப தாய் குலங்கள் தாய் இல்லாம நான் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா, பக்தி மார்க்கத்துல சங்கரன் கோயில்ங்கிற ஊர்ல ஆடித்தபசு விழா. இந்த இடத்துல தவம் வருது. அதாவது புன்னைவனம் என்ற இடத்திலே தவம் செய்யும் அன்னை உமாதேவி. ஆடி பௌர்ணமி நாளில் சங்கர நாராயணராக காட்சி தந்த நாள். அன்னை கோமதி தவம் இருந்து காட்சி பெற்ற நாள். ஆக நம் குரு கொடுத்துள்ள 9 தவங்களும் மிக அற்புதமானவை அப்படிங்கிறதுக்கு தான் இதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம். தவத்தினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத. அது மாதிரி இப்ப சிவனுக்கு 3 கண்கள் நடுவில் இருப்பது நெற்றிக்கண் கேள்விப்பட்டிருக்கோம் பக்தி மனத்துல. நமக்கு ஒன்று நினைவுக்கு வரவில்லை என்றால், சாதாரணமா நம்ம பழக்க வழக்கத்தில் பார்க்கிறோம், சுட்டு விரலால் நெற்றியை தட்டுகிறோம், உடனே மறந்தது நினைவுக்கு வருகிறது. அதாவது ஞானம் பிறக்கிறது. இதனால்தான் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த முருகனுக்கு ஞான பண்டிதன் என ஒரு பெயர் வந்தது. ஆக ஆன்மீகத்தால் நாம் பெறுவது ஞானம். அந்த ஞானக்கண் நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய ஆகினை பாயிண்ட், அதை நமக்கு உணர்த்தியவர் நாம் குரு. ஒரு பாட்டில் உருண்டு ஓடுது, அதை நிறுத்தணும், மனசை நிறுத்தணும். டே டு டே லைஃப்ல நம்ம பார்ப்பது இப்ப மொபைல் இழுக்கு நம்ம நோக்கி, அதுக்கு நோ சொல்லித்தான் சொல்றது பெரிய விஷயம்தான். பட் சொல்லித்தான் ஆகணும். ஒரே வழி ஒரு பிளட்ஜ் தான். எப்படி? ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங், அதாவது விரதம்னு சொல்லக்கூடியது. நான் என் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்கின்ற போது என் மனதை நான் நிறுத்துகிறேன். இதுதான் வந்து தவத்தினுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு பிளட்ஜ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி மகான் விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞான யோகம் பற்றி சொல்லும்போது, இந்த நீண்ட துன்பமிக்க வாழ்க்கை கனவில் இருந்து மனம் விழித்தெழும் நாள் ஒன்று வரும். குழந்தை தன் விளையாட்டை விட்டு விட்டு தாய் நாடி ஓடும் நாள் ஒன்று வரும். அது போலத்தான் ஞானம் அப்படிங்கிறாரு மகான் விவேகானந்தர். அது போல இன்னொரு இடத்துல எப்படின்னா, இப்ப நமக்கு வந்து உலகத்துக்கு வந்து ஆன்மீகத்துல காட்டுறதுக்கு எத்தனையோ அமைப்புகள் உள்ளன. சாதாரணமா பக்தி மார்க்கத்துல அல்லது கற்பனை கதைகளை ஒட்டி எதை சொன்னாலும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதான் செய்யுது. அவை எல்லாமே ஒரு காலம் வரைதான் தேவை. பின்னரும் அது தேவை என்றால் தேவையில்லை, விட்டுவிட வேண்டியதுதான். இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே எப்படின்னு பார்த்தா, நம்ம அடிக்கடி சிந்திச்சதுதான். முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குஞ்சு இருக்கு. அந்த குஞ்சு வெளியே வரும் வரை தான் அந்த ஓடு தேவை. குஞ்சு பொரிக்க வேண்டிய காட்டத்துல கூட தாய் கோழியானது இவ்வளவு நாட்கள் இதை ஓடானது வெள்ளை மஞ்சள் கருவையெல்லாம் பாதுகாத்து இந்த ஓடு. நாமும் எவ்வளவு பத்திரமா அடைகாத்தம், இது உடையக்கூடாது என்று எண்ணி அதை பத்திரப்படுத்தினால் என்ன ஆகும்? அந்த மாதிரி தான் இந்த கற்பனை கதைகள் எல்லாம். பக்குவம் வருமுன் உடைந்து விட்டாலும் அந்த முட்டை பயனில்லாமல் போய்விடும். அதே போல் பக்தி மார்க்கத்தில் உள்ளவை கற்பனை கதைகள் தான் என்றாலும் அவை ஒரு கால அளவுக்குத்தான் தேவை. ஆனால் அறிவில் முழுமை பெற்ற பிறகு அவற்றை விட்டு விலக வேண்டும், விலகித்தான் ஆக வேண்டும் என்கிறார் குரு. அதற்கு வழியும் இருக்க வேண்டும். அப்போதுதான் முழுமையாக அறிவு வெளிப்பட முடியும். ஏதோ ஒரு அளவில் கட்டி வைத்து விட்டதால் தவறோ சரியோ ஒரு நம்பிக்கையில் உலகம் அப்படியே இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறாரு குரு. அதே போல இப்ப நமக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா, எல்லாம் குரு நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீகத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வராங்க. அந்த வகையில இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாதாரணமா தீட்சை வந்து வாங்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதை வாங்கிட்டோம், பெற்றுட்டோம், பயிற்சி செய்தோம் அப்படி மட்டும் இருந்தா போதாது. முழுமையாக அந்த தீட்சையில இன்னென்னது இன்னென்ன மாதிரியா இருக்கிறது, இந்த சக்தி இந்த மாதிரி மேலே எழும்பும், இந்த இடம் இப்படி இப்படி அப்படின்னு நம்ம வந்து அதை உணர்வுபூர்வமா உணர்ந்துக்கிட்டாதான் வந்து நமக்கு அந்த தவத்தினுடைய ஆற்றல் நமக்கு கண்டிப்பா நம்ம மைண்ட் லெவல்ல மனசு லெவல்ல உள்ள நிக்கும். அப்போ அதே மாதிரி ஆன்மீகத்துறை அப்படின்னாலே தெய்வத்தை வேண்டிக் கொண்டு உட்கார்ந்திருப்பது அப்படிங்கிறது மட்டும் அல்ல. ஆன்மாவை அறிந்து, ஆன்மாவினுடைய பேராற்றலை அறிந்து, அதிலே உள்ள இயற்கை அமைப்பை உணர்ந்து கொள்வதுதான் ஆன்மீகம். ஆன்மாவிலே தான் அறிவு குடிகொண்டிருக்கிறது. அறிவுக்கு இருப்பிடம் ஆன்மாதான். ஆகவே அறிவை வளர்த்தால் ஆன்மாவை வளர்க்கிறோம். ஆன்மாவை வளர்க்க எத்தனைக்கும் போது அறிவை வளர்க்க வேண்டும்.
அப்படி வளர்த்து கொண்டால் தான் இந்த உடலாலும் பொருளாலும் ஏற்படக்கூடிய தீமைகளை நாம் குறைத்துக் கொள்ள இயலும். அதற்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை போட்டோம்னா, ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய ஆற்றலை தூண்டிவிட்டு அதை பெருக்கிக் கொள்ள வழி அமைத்திட வேண்டும் அப்படிங்கிறார் நம்ம குரு. ஸோ அதுபோல இன்னொன்னு திருக்குறள்ல கூட பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இந்த தவத்தினுடைய தன்மைகள் வரும்போது, ஆன்மீகம் அப்படின்னாலே அது மெய் உணர்வு சம்பந்தப்பட்டது தான் அப்படிங்கிறது. அதாவது பிறப்பொன்னும் பேதமை நீங்க சிறப்பொன்னும் செம்பொருள் காண்பதறிவு. அதாவது பிறப்பென்னும் சிறுமை நீங்க சிறப்பான உண்மைப் பொருளை உணர்ந்து, அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்வதே அறிவு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அது மாதிரி இன்னொரு இடத்துல ஆன்மீகம்னு சொல்லும்போது அடிக்கடி சொல்றதுதான் இறையை, அதாவது உணவுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த உணவை இறையை அறிவது 5 அறிவு. இறைவனை வல்லினரா இறைவனை அறிவது 6வது அறிவு. அதனால் வளருவது ஆன்மீக அறிவு. அதற்கு உந்துதலாக உறுதுணையாக இருப்பதுதான் நம் குரு தந்த மனவளக்கலை. அது மாதிரி இன்னொன்னு ஒரு இடத்துல நம்ம குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கொஞ்சம் ஆன்மீகம்னு வந்தாலே நமக்கு வந்து அதாவது பொருளும் அருளும் ஆட்சியும் மனிதனை காக்கும் அரண்கள் அப்படிங்கிறாரு. பொருளும் அருளும் ஆட்சியும் மனிதனை காக்கும் அரண்கள். பொருள் துறைக்கும் அருள் துறைக்கும் ஆட்சி துறைக்கும் ஒரு மனிதன் ஆற்றும் தொண்டு அவை சிறப்புற்று ஓங்க தனி மனிதன் எடுக்கும் முயற்சியும் செயலும் கோடான கோடி மக்களுக்கு நீண்ட காலத்திற்கு வாழ்வில் வளம் தரும் ஊற்றாகும் அப்படிங்கிறாரு. அப்போ அத்தகைய அறிவால் செயலால் ஒரு தனி மனிதன் உலக மக்கள் உள்ளத்தில் காலத்தால் மறக்க முடியாத நீங்கா நினைவை பெறுகிறான். அத்தகைய குணநலப்பேறு கொண்ட மனிதன் ஆன்மீகத்தில் முழுமை பெறுகிறான் அப்படிங்கிறார் குரு. அப்போ இப்படி இப்ப பார்க்கும்போது நமக்கு அடிப்படை தேவை வந்து ஆன்மீக உயர்வு வேணும்னா, அங்க பொருள் வளமும் வேணும், அருள் வளமும் வேணும். நல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த 2மே உயர்ந்துரும் அப்படிங்கிறது நம்ம குரு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அந்த மாரி அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீக உயர்வு வேணும் அப்படின்னு சொன்னா, நம்மள பொறுத்தவரையில உடல் வந்து நலமா வச்சுக்கிறணும். நலமா வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அடுத்தது வந்து நமக்கு மனவளம் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி? இப்போ ஒரு தண்ணீர்ல பால விட்டா கலந்துரும். அதையே தயிராக்கி பின் கடைந்து வெண்ணெயாக்கி அதை நீரில் இட்டால் மிதக்கும். அதுபோல சிறு வயதிலேயே ஆன்மீக கல்வி பெற்று மனித பண்புகளை வளர்த்துக் கொண்டால், அவன் பொருள் துறையிலும் ஆன்மீக துறையிலும் தடம் மாற மாட்டான். எப்படி வெண்ணெய் நீரில் மிதப்பது போல மனம் தூய்மை பெற்று தவறான பழக்கங்கள் அவனிடம் வந்து சார்வதில்லை அப்படிங்கிறார் குரு. அப்போ ஆன்மீகத்துக்கு வேண்டிய செயல்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம மனவளக்கலை ரொம்ப உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்கருத்து. அந்த வகையில இறுதியாக பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பை வந்து யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் அதனை அதன் சொந்த துரு அதை அழித்துவிடும். அதேபோல் யாராலும் ஒரு நபரை அழிக்க முடியாது. ஆனால் அவர்களின் சொந்த மனநிலையால் முடியும். இது சொல்வது ரத்தன் டாட்டா. அதே மாரி இப்ப நமக்கு வந்து ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு மகனின் மனவளக்கலை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அருகுண சீரமைப்பு சமாச்சாரங்கள் வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து நமக்கு மைண்ட்ல வச்சுக்கிறணும். ஸோ அந்த வகையில நமக்கு ஒரு இறுதியா வந்து என்ன அப்படின்னா, அந்த ஊசி நூல் ஒரு இது கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது நூல் கிழிஞ்சு ஆடருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஊசியில நுழைஞ்சா காதுகள் என்ற துளைகள்ல வந்து அந்த நூல் என்ன செய்யும்? ஆடியன் கிழிசல் எல்லாம் தச்சுரும். இப்போ வெடிகுண்டு போட்டா மட்டும் தான் வெடிக்குமா? அதான் அந்த நூல் என்கிற புத்தகம் இருக்கும் பாருங்களேன். அத புரட்டும் போதே ஒவ்வொரு புரட்டல்லும் வெடிக்கும். அது சத்தம் வரும். ஓ! அந்த புக் நூல் அப்படிங்கிறது. ஒரு புது செய்தி வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த ஒரு புக்க திரட்டும்போது ஒவ்வொரு பக்கமும் ஒரு புது செய்தி கொண்டு வரும். எப்படி? மனிதனுடைய காதுகள் என்ற இந்த துளைகளில் ஆன்மீகம் கலந்த நல்ல நூல்கள் நுழைந்தால், மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க, அதாவது அந்த கிழிசல்கள் வந்து தச்சுரும். அதனால தான் நூல் என்று பெயர் வைத்தான் அப்படின்னு அந்த நூலுக்கு வச்சுக்கலாம். அதுபோல அந்த நூல் என்னங்கிற வாசனை வரும்போது, நம் மகான் தந்த மனவளக்கலை தொகுப்புகள் இருக்கு பார்த்தீங்களேன், மனவளை தொகுப்பு பாகம் 1, 2 எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல ஞான களஞ்சியங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த புக்குகள் எல்லாம் படிச்சு ஆன்மீகத்தில் உயர்வு பெற்று வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோம் என்று கூறி, இந்த ஒரு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பளித்த ஸ்கை டிஜிட்டல் ஆன்லைன் சொல்யூஷன் பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும், இதுவரை செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லதொரு நாளில் நல்லதொரு சிந்தனை. மிக்க நன்றி ஐயா. ஆ, தொடக்கமே ஆன்மீகம் ஆத்திகமா நாத்திகமா அப்படின்னு மகான்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியோட தொடங்குனீங்க. விழிப்பு நிலையில் சறுக்கல் ஏற்பட்டால் ஆன்மீகத்திலிருந்து வேறுபடுகிறோம். இந்த ஆன்மீகம் எங்க நல்ல செயல்படும் அப்படின்னா, குடும்பத்தில் செய்யும் செயலே ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்க. பீனியல் கிளாண்ட் பீனியல் கிளாண்ட பத்தி சொல்லும்போது முன்கூட்டியே உரைத்துவிடும்
அந்த தாட் ப்ராசஸ் வந்து முன்னாடியே நமக்கு வந்துரும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பா ஒரு விஷயம் சொன்னீங்கயா. ஞானம் தேட அது நம்மை தேடும். நம்ம எல்லாம் இப்ப ஞானத்த தேடி தான் மனவளக்கலைக்குள்ள வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே அது நம்மள தேடிச்சுன்னு நெனைக்கிறேன். சரியான இடத்தில், சரியான குருவிடம் வந்து இருந்தோம். கேள்விகள் கேட்கும் பொழுது பாதைகள் நமக்கு திறந்து விட்டது. அந்த பாதை தான் மனவளக்கலை யோகாயா. ஆன்மீகத்தில் கிடைத்தது ஞானம் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாரும் தீட்சை வாங்கணும். எல்லாரும் தீட்சை பயிற்சி செய்தோம். ஆனா, அந்த தீட்சை எவ்வளவு உணர்ந்தோமா அப்படின்றது வந்து எல்லோருக்குள்ளயும் இன்றைய ஒரு ஒரு விழிப்பு நிலை மாதிரி. நம்ம உணர்ந்தோமா அப்படின்னு எங்களுக்குள்ளயே தோண வச்சுட்டீங்கய்யா. ஆ இறையை தேடுவது 5 அறிவு. இறைவனை தேடுவது 6 அறிவு. இந்த டோட்டல் ச சப்ஜெக்ட்ட வந்து ரொம்ப ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்கய்யா. மிக்க நன்றியா. மிக்க நன்றி. குணநல பேறு உடையவன் ஆன்மீகத்தில் உயர்வான். அந்த குணநல பேறு தான் எப்படி அடையணும்னு சொல்லிட்டு மகான் வந்து நமக்கு பயிற்சிகளா கொடுத்திருக்கிறாங்க. அந்த பயிற்சிகள நம்ம சரியா செஞ்சுட்டோம் அப்படின்னா, குணநல பேறு அடைந்தலாம். குடும்பத்தில நம்ம அத செயல்படுத்தலாம். ஆன்மீகத்த உணரலாம். முழுமை பெறையும் நம்ம அடைந்து விடலாம் ஐயா. மிக்க சிறப்பானது சிந்தனை ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா.